துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம். அவர்களை ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளும். பவுலை சுற்றி துன்பங்கள் இல்லாமல் இல்லை, பேதுருவை சுற்றி துன்பங்கள் இல்லாமல் இல்லை, இயேசுவை சுற்றி துன்பங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் வேதத்தில் பிரியமாயிருந்தார்கள். வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதற்குள் ஒரு ஆசீர்வாதத்தில் வாழ்வார்கள். அதை உலகம் சொல்லும், என்ன கஷ்டம், இவ்வளவு கஷ்டத்துல நீ எப்படிதான் வாழ்ற? சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம், என் தேவன் என்ன நடத்துறார், அவருடைய வார்த்தை என்ன நடத்துது, அவர் சத்தியம் என்ன நடத்துது, அந்த சத்தியம் நடத்தும். எத்தனை துன்பத்தில் நடத்தும். அதனால்தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு பருவ காலத்தில் கனித்தந்துனா அர்த்தம் என்ன தெரியுங்களா? யார் வேதத்தில் வளர்கிறானோ அவங்க கூட பழகிறவனுக்கெல்லாம் அவன் இனிமை தருவான். அவங்க கூட சேரும் போதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும். அவன் கனி தருகிறவனாய் இருப்பான். மற்றவர்களை மகிழ்விக்கிறவனாய், மற்றவர்களுக்கு வாழ்வு தருகிறவனாய், மற்றவர்களின் ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் அவன் இருப்பான்.